கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வார வணக்கங்கள். இந்த வாரத்துடைய பலன்கள் பார்க்க போறோம். நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்றோம், நம்ம ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்கள் என்ன சொல்றது, நான் பேசும்போது என்ன நிமித்தங்கள் ஏற்படுறது, இதன் அடிப்படையில் உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி பலன்கள் சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கைக்கு பல பலன்கள் அப்படியே பொருந்தி வரும். சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கும்போது ஒரு ஜோதிட ஆலோசனை தேவை, அது இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும் இல்லையா? அப்படி நீங்க ஒரு ஜோதிட ஆலோசனை எங்கள்கிட்ட பெறலாம் அப்படின்னு நினைச்சா, இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்ன நேரடியா சந்திக்கலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லயும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நேரம் வர முடியலன்னா கவலைப்பட வேண்டாம், ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே செல்போன் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். அதுல வாங்க, உங்களுடைய பேரு, நீங்க இப்போ இருக்கக்கூடிய ஊரின் பெயர், அதை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்களேன். எங்க ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். வார பலன்கள் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகுது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களுக்குரிய பலன்கள் பார்க்க போறோம். சந்திர பகவான் என்ன பண்றார், தன்னுடைய சுயசாரம் ஹஸ்தம் நட்சத்திரம் அதுதான் பயணத்தை தொடங்குறார். பிறகு கேதுவுடைய நட்சத்திரமான மூலம் அது வரைக்கும் பயணம் பண்ண போறார். அதாவது ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம். இதுதான் இந்த வாரம் அவருடைய பயணம். இதை பொறுத்துதான் இந்த வாரம் என்னென்ன நிகழ்வுகள், அது நம்ம குடும்பமா இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் இதை ஒட்டிதான் நிகழ்வுகள் நடக்கும். அப்படி ஹஸ்த நட்சத்திரத்தில் இந்த வாரம் துவங்க போறது. இந்த வாரம் என்னென்ன விசேஷம் இருக்கு, மிக முக்கியமா 18ஆம் தேதி சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு எடுக்கும்போது திதிகளில் 6வது திதி சஷ்டி. நமக்கு பெரிய எதிரிகள் தொந்தரவு இருக்குன்னா சஷ்டி விரதம் இருந்தா எதிரிகள் தொந்தரவு போயிடும். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு இல்லை வச்சுக்கோங்களேன். ஆட்டிசம் குழந்தைகள் இருக்கா ஃபேமிலியில, இல்ல ஏதோ ஒரு வகையில செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம வீட்டுல இருக்காங்க அப்படின்னா சஷ்டி விரதம் இருந்தால் வித்தியாசம் தெரியும், நல்ல குணம் தெரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கா, குழந்தை பாக்கியத்துக்கு சஷ்டி விரதம் தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கா. விரதம் இருந்தாலே குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கா. 19ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளா நான் பாக்குறேன். எதுனா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் பாருங்க, அதுக்கெல்லாம் நிறைய பேர் ஸ்கின் ப்ராப்ளத்தால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு சரியான ஒரு மெடிக்கல் அட்வைஸ் வேணுமேன்னு கேட்குறாங்க. எவ்வளவு நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் குணமாகலைன்னு சொல்றா. அதுக்கெல்லாம் எப்படி கேட்டோம்னா சரியான நாள் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு 19ஆம் தேதி அற்புதமான நாள். ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நல்லபடியா குணமாகும். மிக மிக முக்கியமான ஒரு தினம். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம், லட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்க அற்புதமான தினம். 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். வரலட்சுமிய வீட்டை பூஜை பண்ணி கொண்டாடணும். இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால என்ன, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. குடும்பத்துல திருமண தடைகள் இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகிறது. ஒரு வீட்டுடைய சூழ்நிலை சந்தோஷமா சுபிக்ஷமா எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். இந்த குடும்பத்துல பாசிட்டிவ் வைப் வேணும் அப்படின்னா வரலட்சுமி விரதத்தை 21ஆம் தேதி பண்ணுங்க. நீங்களே சொல்வீங்க, யூ வில் ஃபீல் த டிஃபரன்ஸ். 23ஆம் தேதி சர்வ ஏகாதசி. ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாகும். நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த சர்வ ஏகாதசி மேஷராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்து வாரம் துவங்குகிறது. அப்போ இந்த வாரம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற ஒரு சூழ்நிலை மேஷராசி யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. நிறைய பேர் வேலை மாற்றமும் இந்த வாரம் பண்ண போறீங்க.
இந்த கடன் அடைக்கிறது, புதிய கடன் வாங்குறது, இதுக்குரிய ப்ராசஸ் எப்படி இருக்கும் கேட்குறீங்க. ரொம்ப சாதகமா இருக்கும். ஹவுசிங் லோன் வாங்குறது, இல்ல வீட்டு அடமான கடன் வாங்குவது, அதற்கும் சூழ்நிலைகள் நல்லா இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நீரினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பெண்களுக்கு கொஞ்சம் இந்த PCOS ப்ராப்ளம், அதெல்லாம் இந்த வாரம் சிலருக்கு தென்படும் இருக்கும். அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்ல போகிறீர்கள். அதுதான் உண்மை. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், அது மாதிரி சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கும். ஃபிக்ஸ் ஆகிறது அப்படிங்கிறத விட அதை பற்றின பேச்சுக்கள் நிறைய நடக்கும். பயணங்கள் செய்கிற போது மட்டும் இந்த வாரத்துடைய 21, 22 தேதிகள், 20ஆம் தேதி பிற்பகல்லேருந்தே வச்சுக்கலாம். பயணங்கள் செய்யறதை அவாய்ட் பண்ணும். 20ஆம் தேதி பிற்பகல், 21, 22 இந்த தேதிகள் பயணங்கள் செய்வதை அவாய்ட் பண்ணணும். முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கப்படாது. அது பிசினஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். முக்கியமான டிசிஷன்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இந்த டேஸ்ல. மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு சுபிட்சமா நல்லா இருக்கு. குழந்தை பாக்கிய விஷயம் நல்லா இருக்கு. படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கு. நான் சொன்ன இந்த பர்டிகுலர் இந்த 20 பிற்பாதி 21, 22 ஹெல்த்தையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாரம். காரணம், பூர்வ புண்ணியத்துல சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை துவங்க போறார். யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு அந்த வாரத்துடைய ஆரம்பத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். பெண்கள் தங்களுடைய பாதுகாப்புல அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளும் இந்த வாரத்துடைய தொடக்க நாட்கள். மிக அக்கறை எடுத்துக்கணும் பாதுகாப்புல. அதே போல பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாட்களும் இந்த வாரத்துல. வார துவக்கமான 17, 18ஆம் தேதியுடைய முற்பகல் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி எண்ட் ஆஃப் தி வீக் 23rd அன்னைக்கும் பயணங்களை அவாய்ட் பண்ணணும். உங்க ஹெல்த், உங்க அம்மாவுடைய ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். மற்றபடி இந்த வாரம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போறது, அதுக்கு நல்லா இருக்கு. சில பேர் வேலையை விட்டுட்டு சொந்தமா, என்ன சார் வேலையை பார்த்து என்ன சம்பாதிக்க முடியாது, நான் ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு வருவீங்க. பார்ட் டைம் பிசினஸ் கூட சிலர் பண்ணுவீங்க. அதே போல திருமண விஷயங்கள், மனசுக்குள்ள ஒரு லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய எண்ணம் பலருக்கு இருக்கும். காதல் திருமணங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் மெல்ல இந்த வாரத்துடைய பிற்பாதியிலும் மாறப்போகிறது. குடும்பத்தில் சுபிட்சமான சூழ்நிலைகள் வரும். 4ல் கேது இருக்கிறதுனால இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுறது. குறிப்பா ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் பாதுகாப்பிலும் ஒரு அக்கறை எடுத்துக்கணும். வெளிநாட்டு வருமானம் நல்லா வரக்கூடிய யோகம் இருக்கு. பிசினஸ் கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. பிசினஸ் பயணங்கள் திருப்தியா அமையிறது. ஸோ பிசினஸ் விஷயங்கள் நல்லா இருக்கு. எஜுகேஷன் விஷயங்கள் நல்லா இருக்கு. எனது அருமை மிதுன ராசி என்பர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகச்சிறந்த வாரம். சந்திரன் 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் வரைக்கும் டிராவல் பண்ற. முதல் நல்ல விஷயம் என்ன? புதுசா ஒரு கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், இப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வரும். இது பிளஸ் சைடு. கவனமா இருக்க வேண்டிய சைடு என்னன்னா, ஏற்கனவே வாகனங்கள் வச்சிருக்கிறவோ அதை நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். வீட்டில் ஒரு எலக்ட்ரானிக் பொருள் இருக்கா, அது ரிப்பேர் ஆகுது. ஒரு டிவியா இருக்கட்டும், வாட்சா இருக்கட்டும், செல்போனா இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியாக கூட இருக்கட்டும், எல்லாம் ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் கூட பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வார துவக்கத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். ஆனா இந்த வாரம் உங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வாரம். அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் டுவர்ட்ஸ் தயர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். எஜுகேஷன்ல ஒரு நல்ல அபிவிருத்தியை நீங்க பாப்பீங்க. பிள்ளைகள் படிப்பதில்ல. ஏன் நான் சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு எப்படி இருக்கும் கேக்குறீங்க. உங்க படிப்புல நல்ல முன்னேற்றம் வரும். புதனும் குருவும் சேர்ந்து வாக்கு ஸ்தானத்துல உட்காந்துட்டாங்க, படிப்பு ஸ்தானத்துல இருந்துட்டாங்க சார். நல்ல படிப்பு வரும் சார். வாக்கு உண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்கு உண்டாம். நாங்க எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஒரு பேச்சாளராக இருங்களேன்,
பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல பெயரும் புகழும் இருக்கும். சொல்ற வார்த்தைகள் பலிக்கும். நிறைய பேர் கேட்கிறேன் சார், நான் சொல்ற வார்த்தைகள் பலிக்கணும் அப்படின்னா ஜாதக அமைப்பு எப்படி இருக்குங்கிறீங்க? இப்போ உங்க ஜாதகத்துல 2ஆம் இடத்துல கேது இருந்தா சொல்ற வார்த்தைகள் அப்படியே பலிக்கும். 2ல சனி இருக்க வச்சுக்கோங்க, நீச்ச வார்த்தைகள் பலிக்கும். எது நெகட்டிவா சொல்றோ அது பலிக்கும். இவர் 2ல இருக்கக்கூடிய புதன், அவர் வாக்கு, நல்ல வாக்கு, சரளமா பேச வைப்பார். காசு பண்ணுவீங்க நல்ல பிசினஸ்ல. என்ன ஒண்ணுன்னா இந்த வாரம் நிறைய பேருக்கு விட்டமின் டி குறைவு உடம்புல இருக்கும். நிறைய பேருக்கு உடம்புல குத்தூசி வச்சு குத்துற மாதிரி அங்கங்க சில பார்ட்ஸ்ல தெரியும். அதெல்லாம் கூட சிலருக்கு இந்த வாரம் இருக்கும். B12 குறையுதுங்கிறா பாருங்க, அப்படியெல்லாம் கூட சில அமைப்புகள் இருக்கும். அது என்னன்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். கிரக அமைப்புகள் சில ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னா முன்னக்கூட்டி உணர்த்துறது. இந்த வாரத்துல பினான்சியலா உங்க நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னா ரொம்ப ஒரு வருத்தங்கள் இருந்ததெல்லாம் மாறும். ஜூபிட்டர் உச்சமா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க ஒரு விஷயம் சந்தோஷப்படலாம். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, அது கல்யாணத்தை பத்தின கவலை இருக்கும் உங்களுக்கு, அதே மாதிரி அவங்களுடைய படிப்பு பத்தின கவலை இருக்கும். அது எல்லாமே இப்ப நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். உங்க லைஃப்லயும் பிசினஸ் ரீதியா நல்ல வருமானம் இந்த வாரம் வரும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸே சொல்லிட்டு இருக்கீங்க சார், வேலை வாய்ப்பு அப்படின்னு கேட்குறீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல பணம் வரும். கடன் விஷயத்தை அடைக்க முடியும். ராசியில செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. கடன் தொல்லைகள் சிலருக்கு ரொம்ப இருக்கு. சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. சகோதரர்களே பகையாகி போன ஒரு அவலம் இருக்கு சிலருக்கு. அவள்லாம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, பழமுதிர் சோலை முருகனை நமஸ்காரம் பண்ணணும். இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் ஆகும். ரொம்ப ஒரு நல்ல வாரம். பினான்சியலா போறீங்க. கோபம் மட்டும் உங்களுக்கு ஏன் தெரியல, திடீர்னு கோபம் வருது சார் அப்படின்னு சொல்லுவீங்க. எதிரிகள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க இருந்தா இருந்துட்டு போட்டோம், ஆனா எல்லா காரியங்களையும் நீங்க ஜெயிக்க போறீங்க. நிறைய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உடம்புல இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் இந்த வாரம் வந்துட்டு போகும். எப்படி பார்த்தாலும் இது நல்ல வாரம். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி இருக்கார் பாருங்க, இந்த வாரம் பல நன்மைகளை செய்ய போறார். உதாரணமா எடுக்கிற முயற்சிகளிலெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நிறைய பேர் இந்த வாரம் வீடு வாங்குவதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்ல இறங்குவீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்டாவது இறங்குவீங்க வீடு வாங்குறது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. வாரத்துடைய இறுதி அதுல பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடகராசிக்காரங்களுக்கு இருக்க சான்ஸ் இருக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, எஜுகேஷன்ல ஒரு முன்னேற்றம். பினான்சியலா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய யோகம். பிசினஸ் பண்றவாளுக்கு எல்லாருக்குமே வருமானம் நல்லா வரும். ஒரு இரட்டை மனநிலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கும். இதை எடுத்து படிக்கலாமா, அப்படி இன்னொரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா, படிச்சுட்டு இருக்கும் போதே பாடம் படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த பாடம் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும், வேண்டாமே இந்த சாப்டர் விட்டுட்டு அடுத்த சாப்டர் படிக்கலாமே, இல்லை வேற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம்லாம் நிறைய இருக்கும். டீச்சர்ஸுடைய சப்போர்ட்டை நாடுங்க. கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பெரிய முன்னேற்றம் உண்டு. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெரியவங்க சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல மனிதர்களின் துணை கிடைச்சிருக்கிறது, விடாம பிடிச்சுக்கோங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்குனார் வள்ளுவர். சில விஷயத்தை அப்படி சிக்கன பிடிச்சுக்கணும், அழுக்கின விடக்கூடாது. அது மாதிரி நல்ல மனிதர் ஒருவருடைய தொடர்பு கடகராசிக்காரருக்கு இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டம், அது ரொம்ப இறுக்கி பிடிச்சுக்கணும். லைஃப் தானா முன்னேறும், நல்ல பேர் கிடைக்கும். நமக்கு அனுபவம் இல்லாத துறையில் நம்ம இருந்தா கூட அங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதருடைய தொடர்பு, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுடைய தொடர்பு கிடைக்கும் சார். இப்போ அது உங்களை உயர்த்தி விட்டுரும், உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துரும். கடகராசிக்காரங்க அப்படி பயன்படுத்திக்கோங்க. 6ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 12ல மன்னிக்கணும், 6ஆம் இடத்துக்குரிய குரு ராசியில உட்கார்ந்துருக்கார்.
சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், சில பரபரப்புகள், சில டென்ஷன் இருக்கும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொல்றா பாருங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தேவைங்கிறா. என் நண்பர் ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி டாக்டரேட் பண்ணார். அவரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் சொன்ன ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுப்பா கொஞ்சம் வேணும் அப்படின்னார். யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ, அவர் உழைக்கிறாங்க, பிசினஸ்ல அச்சீவ் பண்றாங்க, ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு அவருடைய கண்டுபிடிப்பு. அப்படி உங்களுக்கு இந்த நேரத்தில் ஸ்ட்ரெஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கிறவாட ஹெல்த் இஷ்யூ வந்துடும், நான் அதை சொல்லலை. லைஃப்ல முன்னேறக்கூடிய ஒரு அளவு உங்களுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நாள் வியாதிகளுக்கு இப்போ விடிவு காலம் கிடைக்கும். சிலருக்கு நிறைய கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். பட் நல்ல வாரம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் நல்லபடியா நீங்க அட்டன் பண்ண முடியும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ் போட்டிகளில் சமாளிக்க முடியும். எக்ஸ்போர்ட் பிசினஸ், ஒரு போட்டிக்கு நடுவில் எக்ஸ்போர்ட் பிசினஸ் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்ல வாரமா இது இருக்கு, மகிழ்ச்சியான வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தனஸ்தானத்துல போற நல்ல வருமானத்தை கொடுப்பார். வராத ஒரு வருமானம் இப்ப வரும். வரவேண்டிய நிலுவை பணம் வந்துச்சு. கணவன் மனைவி உறவுல சில கருத்து மாறுபாடுகள் இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய டிசிஷனை, எடுக்க வேண்டிய முடிவை ப்ராப்பர் டயத்துல எடுக்கலைன்னு கூட உங்க லைஃப் பார்ட்னர் உங்க மேல கோவப்படலாம். நீங்க சரியான நேரத்துல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, சரியான நேரத்துல பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கல, நீங்க அப்போ முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா அது கண்டிப்பா சக்சஸ் ஆயிருக்கும். இந்த விதமான பேச்சுக்கள் கூட குடும்பத்துல இப்ப நடக்கும். சில வருத்தங்கள், சில பிரஷர் அப்படி பேச வைக்கும். ஆனால் உங்கள் மீது மிகுந்த அன்பாக இருப்பார்கள். வெளிக்காட்டுறதை வச்சு சண்டைன்னு சொல்ல முடியாது இல்லையா? பலாப்பழம் வெளியே டஃபா இருக்குங்கிறதுக்காக உள்ள சுழை இல்லைன்னு சொல்லி வேலை, இனிப்பான சுழை உள்ள இருக்க. அப்படி ஃபேமிலி லைஃப்ல உங்க மேல உள்ள அன்பு விட்டு போகல. ஆனா சில புரிந்து கொள்வதற்கான சில நெருக்கடிகள் இருக்கு. நீங்க சில விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை விரும்புவாங்க. பிறருக்காகவே வாழ்றீங்களே, இன்னைக்கு ஃபேமிலிக்காக வாழ போறீங்க அப்படிங்கிற பேச்சு கூட இருக்கும். சூரியன் 12ல மறைஞ்சிருக்கார். சூரியன் 12ஆம் இடத்துல இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. அவர் தான் 18ஆம் தேதி அவனி ஆரம்பிச்சிருது இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணிடுறாருன்னா சிம்மராசிக்குள்ள வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பவர் கூடுறது. ஒரு ஆபீஸ்ல இருக்காரு, அந்த ஆபீஸ்ல முக்கியமான பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம். ஒரு பிசினஸ் பண்றாரு, நிறைய பேருடைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய நேரம். நிறைய பிரச்சனைகள் இருக்காதா? பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி, வல்லமை தானே சார் வேண்டி இருக்கு. எடுக்கன் வருங்கால் நகுக, அதனை அடுத்துருவது அகுது ஒப்பது இல் நான் வள்ளுவன். துன்பம் வரும்போது சிரிங்க முடிக்கிறான். ஏன்னா அது துன்பம் நிலைச்சிருக்காது. அப்படி சிம்மராசிக்காரங்களுக்கு ராசியில கேது இருக்கும். சிலருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும், சிலருக்கு வேலையில பிரச்சனை இருக்கும். ஏன்னா அஷ்டமதி சனியும் வேற, எல்லாம் நிவர்த்தியா. அப்ப என்ன செய்யணும்? குல தெய்வம், இஷ்ட தெய்வம் ரெண்டையும் கெட்டியா பிடிச்சுக்கணும். குலசேகராழ்வார் என்ன பண்ணினார்? திருப்பதி கோவில்ல படியா இருப்பேனார். படியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பேனே அப்படிங்கிறார். திருப்பதி கோவில நான் படியா இருப்பேன், வரவாழாய் நான் மிதிச்சுட்டு போட்டோம். ஏன் படியா இருக்க தெரியுமா பெருமாளே? உன்னுடைய அந்த பவள வாயை நான் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னார். அந்த மாதிரி சில நேரம் மிதிப்படக்கூடியது கூட வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. அதுதான் சிம்மராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி இருக்குது. அதுல இருந்து பல பாடங்கள் கற்றுக்கொள். அந்த பாடம் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும். பிசினஸ்ல நிறைய இந்த வாரம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எஜுகேஷன் சம்பந்தமான ஃபாரின் பயணங்களோ வெளியூர் பயணங்களோ அமையலாம். நிறைய முன்னேற்றங்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியில சந்திரன் இருந்து இந்த வாரம் பிறக்கிறது. வெளிநாட்டிலிருந்து தகவல்கள் சேரும். இரண்டாவது திருமணத்திற்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதற்கான தகவல்கள் இந்த வாரம் வரும். அப்படி முயற்சி பண்றவங்க திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வரும். பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது வேற. இங்க தகவல்கள் இருக்கும். முதல்ல ஜாதகமே வரல சார், அப்புறம் இல்லையா கல்யாணம்ங்கிறாள். முதல்ல ஜாதகம் வரட்டும். அவ பொருந்திருக்கு பொருந்திருக்கிறது அப்புறம் அடுத்த விஷயம். முதல்ல ஜாதகங்கள் வரணுமே. அப்படி ரெண்டாவது நல்ல தன வருமானம் இந்த வாரம் வரப்போறது.
லாபாதிபதி தனஸ்தானத்தில் இருந்துட்டு நல்ல தன வருமானத்தை தருவார். பயணங்கள் வெற்றிகரமாக இந்த வாரம் அமையும். புதிய புதிய அக்ரிமெண்ட் எல்லாம் கையெழுத்து போடலாம். எல்லாம் லாபமா தான் இருக்கும். எதை தொட்டாலும் லாபம். பயணங்கள் வெற்றியா முடியும். பிசினஸ் அக்ரிமெண்ட் லாபமா இருக்கும். ஆனா உங்க மைண்ட்ல நீங்க சொல்லிப்படலாம், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிப்பள். ஆனா உங்களுக்கு லாபமா அமையும். வார இறுதியில, அதாவது 23rd அன்னைக்கு உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்க அம்மாவுடைய உடல் நலத்துல அக்கறை எடுக்கணும். வீட்டுல சில ரிப்பேர் ஒர்க் வந்துச்சுன்னா உடனே அதை பார்த்து நிவர்த்தி பண்ணணும். சில பேருக்கு இந்த வாரம் அதிகார பதவி கிடைக்க போது. அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிலருக்கு டிரான்ஸ்பர் அமையும். இப்போ புதிய பொறுப்புகள் வந்து சேரும். தொலைதூரத்து பயணங்கள் கைகூடும். எஜுகேஷன்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வாரம் இருக்கும். பிசினஸ் லாபம் மிக திருப்திகரமாக இருக்கும். வெற்றிகரமான கான்டாக்ட்ஸ் அப்படி இந்த வாரம் அமையிறது. கன்னி ராசிக்கு நல்ல வாரம். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இப்ப வெளியூர் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப ஒரு பரபரப்புல நீங்க இருப்பீங்க. ஒரு வெளியூர் பயணத்துக்கான ஆயத்தங்கள் செய்வது, இல்லை எப்பவுமே ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அறையில போய் நீங்க உட்கார்ந்துப்பது, உங்கள் கலகலப்பை கொஞ்சம் குறைத்து கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துவது, வெளியாருக்கு தெரியாமல் செய்யக்கூடிய சில நடவடிக்கைகளை செய்வது. அதாவது நான் மைனஸா சொல்லல, பாசிட்டிவாகவும் இருக்கும். ஒரு பிசினஸ் விஷயமே நீங்க சீக்கிரட்டா செய்ய வேண்டியது செய்வீங்க. முக்கியமான செயல்பாடுகளை இது ரகசியமா தான் செய்து திறனும் செய்வீங்க. பேக் ஆஃபீஸ்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு. சில பேர் வந்து ஒரு பேங்க்லயும் வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு மேனேஜரா இருக்கீங்க, சார் எனக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு ஹெட் ஆஃபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க, இந்த மாதிரிலாம் கேட்பீங்க. எல்லாம் இருக்கு. ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லாம பாத்துக்கணும், கொஞ்சம் உங்களை ஃப்ரீ பண்ணிக்கணும். நல்ல தன லாபம் இந்த வாரம் வரும். பணத்துக்கு குறைவில்லை, நல்ல வருமானம் வரும். புதன் 10ஆம் இடத்துல உட்காந்துட்டு எஜுகேஷன்ல நல்ல முன்னேற்றம் தருவார். டே பை டே உங்களுக்கே தெரியும் உங்களுடைய படிப்புல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனாலும் இது பத்தாதுங்கிற ஒரு பரபரப்பும் டென்ஷனும் இருக்கும். பிசினஸ் அப்படித்தான், பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும். இல்ல நான் இன்னும் வேணும், நான் பிசினஸ்ல இன்னும் முன்னேறணும் அப்படின்னு தோணும். பூர்வீக சொத்துக்கள் லாபமா இருக்கும். தந்தை வழி உறவுகள் ஆதரவா இருப்பாங்க. அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக முடியும். எல்லாமே நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் துலா ராசிக்கு. நிறைய பரபரப்பும் போட்டியும் ஒரு நெருக்கடியும் இருக்கிறது. இது எல்லாம் உங்களை புடம்போட போகிறது. பெரிய வெற்றியை நோக்கி உங்களை கொண்டு போக போகுது. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் துவங்குவதே லாபத்துல துவங்குவது அப்படிங்கிறதே ஒரு யோகம். பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வு, நீங்க எடுக்கக்கூடிய செயல்கள்ல ஒரு லாபம், இது எல்லாமே இருக்கு. திருமணத்துக்கு வரன் தேடினால் அந்த வரன் அமையிறது. சில பேருக்கு நினைத்தது ஒண்ணு கிடைக்க போறது இன்னொன்னா கூட இருக்கலாம். இந்த சம்பந்தம் எனக்கு அமைஞ்சா பரவாயில்ல, நான் மனசுல இவாள நினைக்கிறேன், அது எனக்கு கூடி வந்தா பரவாயில்ல அப்படின்னா வேற ஒண்ணு அமையிறது. இப்போ எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சிகள் ரொம்ப வெற்றிகரமா இருக்கு, நல்ல லாபம் கொடுக்கும். சில பேருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும், அதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். கிடைச்சிருத்தேன்னு சந்தோஷப்பட முடியாது, லாங் டிஸ்டன்ஸுக்கு டிரான்ஸ்பர் போட்டுருவா. அடாடா ஃபேமிலியோட இருக்க முடியலையே, ப்ரமோஷன்ங்கிறது நல்லதாங்க, இருந்தாலும் டிரான்ஸ்பர் எங்கே தூக்கி போட்டாங்களே எல்லாம் தோணும். 21, 22 தேதிகள்லாம் ஒரு பரபரப்பாகவே இருப்பீங்க. ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த டேஸ்ல எல்லா விஷயங்களும் வேகமாக நடக்கும். உங்களுக்கு ஒரு நன்மையான வாரம். ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்க வேண்டிய வாரம். நண்பர்களே அதிகம் நம்பக்கூடாது, அதுலதான் எச்சரிக்கையா இருக்கணும். நண்பர் என்ற போர்வையில சில பேர் தவறான பாதைக்கு உங்களை அழைத்து செல்வதோ, திருமணம் என்ற பெயரில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மோசடியை அரங்கேற்றுவதோ இந்த வாரம் நடக்கலாம். இளம்பெண்கள், இளைஞர்கள் மிக கவனமாக இருக்கு. சமூக வலைத்தள பயன்பாட்டில் விருச்சிக ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். குறிப்பாக இளைஞர்கள் கவனமா இருங்க. பினான்சியலா நல்ல முன்னேற்றம் கொடுக்குது சார், சந்தோஷம். படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கு, அதுவும் நல்ல சந்தோஷம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு முதல்ல நல்ல வேலை கிடைக்கும், அது நல்லா இருக்கு.
அதே போல பெண் தொழில் முனைவோர்கள், புதிய தொழில் அமைய போகிறது. நல்ல லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். அது பிசினஸா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், நிறைய லாபகரமான நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் உண்டு. செவ்வாய் பாதகத்தில் இருப்பதும் சுக்கிரன் நீச்சத்தில் இருப்பதையும் கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு. கணவன் மனைவி உறவுல ரொம்ப டஃபா போகாம ரொம்ப ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நேச்சரோட போகிறதுதான் நம்மளை காப்பாத்துது இந்த வாரம். போகணும் சார். நான் அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் சொல்லும் போதே அந்த பிளானட்ஸுடைய தன்மையை புரிஞ்சுட்டு இப்படி நீங்கள் நடந்து கொண்டால் பிரச்சனைகளில் தப்பித்துக் கொள்ளலாம்னு உங்களுக்கு பாசிட்டிவா கொடுத்துட்டே இருக்கேன். இப்படித்தான் நெகட்டிவா நடந்துரும் அப்படின்னு உங்கள்ட்ட நான் சொல்ல விரும்பல. இப்படி எச்சரிக்கையாக இருந்தால் அந்த பிரச்சனையில நீங்க தப்பிச்சுக்க முடியுமேங்கிறதுக்காகத்தான் இப்போ கணவன் மனைவி உறவே இருக்கா, கொஞ்சம் பார்த்தமா நடந்துக்கோங்க, பக்குவானதுன்னா நன்மை நடக்கும்னு நான் சொல்றேன். நிறைய பேருக்கு இடமாற்றம் இப்போ இருக்கும், வீடு மாற்றம் செய்யணுங்கிற எண்ணங்கள் வரும். செவ்வாய் பாதகத்தில் இருக்கிற போது சூரிய பகவான் கேதுவோட சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிற இதெல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். தந்தையுடைய உறவு, சகோதர உறவு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக பங்காளிகளிடையே சில பிரச்சனைகள் இருக்கும். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு நெருப்பு மின்சார விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்கள்ல சில பாதிப்புகள் இருக்கும். ஆனா தனுசு ராசிக்காரர்களுக்கு படிப்புல ஒரு மாற்றம் செய்யணும் மாணவர்களுக்கு இப்ப தோணும். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் எல்லாம் சொல்றா பாருங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதாவது நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு, உங்களை மோசடி செய்வதற்கு சிலர் விரும்புவார்கள். எந்த மாய வலையிலும் சிக்கிறக்கூடாது. அப்படி இருந்தா போற இந்த வாரம் நல்லா இருக்கு. மகர ராசி என்பர்கள், மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டு பயணங்கள் இப்ப கூடி வரும். திருமணம் சம்பந்தமான தகவல்கள் வரும். வெளிநாட்டு பயணங்கள் என்ன பயணம்னா பிசினஸ் சம்பந்தமாகவோ திருமணம் சம்பந்தமாகவோ கூட இருக்கலாம். நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும். கல்யாணம் ஆகி ஃபாரின்ல போய் வாக்கப்படுறது, அங்க ஒரு வரன் அமைகிறது இருக்கும். நிறைய பேருக்கு படிப்பு ஃபாரின்ல அமையும். பிசினஸ் ரீதியான முயற்சிகள், கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். உழைக்க தயங்கவே இல்லை நீங்க, அதுக்கு உள்ள பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும். படிப்பை பற்றிய தெளிவு மாணவர்களுக்கு இருக்கும். ஒரு அனுபவசாலிகள், ஒரு வெளிநாட்டுக்கு நீங்க போய் படிக்க போறீங்க, அங்க ஏற்கனவே படித்திருக்க கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை கட்டிப்பீங்க. அந்த நாடு எப்படி எப்படி நம்ம போனா உடனே வேலை கிடைக்குமா, போனா படிப்பு அமையுமா, படிச்சு முடிச்சா வேலை கிடைக்குமா, படிக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா தொழில் செய்யணுமா, செய்தா தான் படிக்க முடியுமா. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சிகள் நம்ம சொல்லிட்டே இருக்கோம், ஆமா சார் அப்படித்தான் எங்களுக்கு லைஃப்ல இருக்குங்கிறாங்க. என்னன்னா போய் அவங்க ஒரு படிப்பு படிக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை. இங்கேருந்து போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுடைய கல்வி கட்டணம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. மறைமுகமான சில கட்டணங்கள் தெரியறது இல்லை. கல்வி கட்டணத்தை கட்டவே பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, தன்னுடைய பிள்ளைகள் ஒரு மெடிக்கல் படிக்கிறதுக்கு ஃபாரின் போயிருக்காங்க, கல்வி கட்டணத்துக்காகவே தன்னுடைய சொத்துக்களை விட்டு பிள்ளைகள் அனுப்புறாங்க. பெரிய பெரிய கடன்களை வாங்கி பிள்ளைகளை ஃபாரினுக்கு அனுப்புறாங்க. எக்ஸ்ட்ரா செலவு போய் அப்பா அம்மாட்ட கேட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது பிள்ளைகள் நினைக்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்றாங்க, அங்க போய் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறாங்க. பல கடினமான வேலைகளை கூட செய்யறாங்க. பல நேர்கள் நீங்க சொல்றதான் நான் சொல்றேன் நிகழ்ச்சியில். அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நல்லதெல்லாம் உங்களுக்கு அமையும். எப்படி கொஞ்சம் விசாரிச்சுட்டு போறது ரொம்ப நல்லது. வெளிநாட்டு வாய்ப்புகள் பலருக்கு இப்ப கிடைக்கும். வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப்பும் கிடைக்கும். திருமண விஷயங்கள் மிக கவனமாக முடிவெடுக்கிறோம். 9ல் சுக்கிரன் நீச்சம். முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவர்கள் 2வது திருமணத்துக்கு வரன் தேடுறீங்கன்னா மோசடி மன்னர்களிடம் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமணத்துக்கு உள்ள வரன் தேடும் அந்த வெப்சைட்ஸ்ல அவங்களும் விளம்பரம் கொடுத்திருப்பாங்க. நல்லவர்கள் அப்படி நம்பி நீங்க அதை அக்செப்ட் பண்ணுவீங்க. அங்க சில ப்ராப்ளங்கள் இருக்கலாம். அதெல்லாம் இந்த வாரம் மகர ராசிக்காரங்க கவனமா இருங்க. பிசினஸ் சாதகம், உங்கள் உழைப்பு உங்களுக்கு உண்டு, உங்களுடைய வெற்றி நிச்சயம், இதெல்லாம் இருக்கு. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய வாரம். ஒரு பரபரப்பு, ஒரு கோபமும் இருக்கும். எப்போ இந்த வாரத்துடைய துவக்கம் ஆகஸ்ட் 17, 18, 17ஆம் தேதி முழுவதும் 18ஆம் தேதி முற்பகல்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரங்கள்ல கோபம் நிறைய இருக்கும். பயணங்களை அவாய்ட் பண்ணணும் அந்த டேஸ்ல. கும்பராசிக்காரங்க உங்க ஹெல்த், உங்க வீட்டில் உள்ள பெரியவங்க ஹெல்த், இதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்.
புதிய முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நிறைந்த நன்மையான வாரம். மற்றபடி பிள்ளைகள் சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சி பண்ண போறீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் சாதகமா இருக்கு. உங்கள் தொழில் விஷயம் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது. வேலை தேடும் விஷயங்கள் வெற்றிகரமாக உங்களுக்கு அமைய போகுது. நிறைந்த நன்மைகள், நிறைய சந்தோஷங்கள், தன லாபம். ஆனால் ஒரு பரபரப்பு, பிள்ளைகள் முன்னேற்றத்தை பற்றிய ஒரு பரபரப்பு மனசுக்குள்ள இருக்கும். அவர்கள் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பரபரப்பு இருக்கும். 6ல குரு, சுக்கிரன் 8ல நீச்சம். இந்த காலகட்டத்தில் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். கண்கள் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது மாதிரியே வாகனங்கள், வார துவக்கத்துல வாகனங்கள் கொஞ்சம் ரிப்பேர் வைக்கும், பெரும் செலவு வைக்கும். அதில் கவனமா இருந்துக்கணும். கும்பராசிக்கு நல்ல வருமானம் வருது, பிசினஸ் நல்ல அமைகிறது, வேலை நன்றாக அமைகிறது. ஆகவே நல்ல வாரம். மீனராசி அன்பர்களே, வாழ்க்கையுடைய பெரும் கனவு ஒன்று நனவாக போகிற நல்ல வாரம். ரொம்ப நாள் கனவு இருக்கும். கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தொழினாங்க. என் ஆசை நிறைவேறணும். அப்படி உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். பலருக்கு காதல் திருமணங்கள் மேல ஒரு விருப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு பிசினஸ் விஷயங்கள்ல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். கல்வியில பெரிய அளவுக்கு முன்னேறணும் தோணும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் கைகூடக்கூடிய யோகம் கோச்சார கிரகங்கள் காட்டுது. அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவுல சில பிரச்சனையும் காட்டுகிறதே வார துவக்கத்திலேயே. பொறுமையா நம்ம போயிட்டோம்னா போதும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி பிற்பகல் 19 இந்த தேதிகள் எல்லாம் நம்ம பயணங்களை அவாய்ட் பண்ணிடணும். புதிய முடிவுகள், அவசரப்பட்ட முடிவுகள் கூடாது. ஒரு வேலை விஷயமே நிதானமா முடிவெடுக்கணும். வேலை மாற்றமெல்லாம் இந்த டேஸ்ல செய்யக்கூடாது. பினான்சியலா நல்லா இருப்பேன் சார்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க, சந்தேகம் இல்லை. கம்யூனிகேஷன், வாட்ஸ்அப்ல ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் பண்றீங்க, இல்லாட்டா ஒரு சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி ஒரு மெசேஜ் பண்றீங்க, கூடுதல் கவனத்தோடு இருங்க. எந்த ஒரு செய்தியும் ஃபார்வர்ட் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஆனால் உங்க நல்ல மனசுக்கு ஒரு குறைவும் வராது. குரு பகவான் உங்களை பார்க்கிறார், எல்லாமே நன்மையா முடிச்சு தருவார். பினான்சியலா நல்லா இருப்பீங்க. பிசினஸ் ரீதியா முன்னேற்றம் வரும். கல்வியிலே உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு வரும். உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாம் பாக்கியவான்கள் தாங்க. இது ஒரு நல்ல வாரம். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் கூட நான் சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.